கேரளா ஸ்டைல் போல் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, 4 போல் பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு போல் இஞ்சி, அரிசியும் கடலைப்பருப்பும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பெரிய பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 6-7 போல் சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ரசத்துக்கு எப்படி நம்ம கரைப்போமோ அந்த மாதிரி கரைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான ஒரு 2 கப் அளவுக்கு தயிரை சேர்த்து அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துலாம். ரசம் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான். 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தில், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துட்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஊற்றிட்டு நல்லா ரசம் எப்படி நுரைச்சி வருமோ அந்த மாதிரி வந்ததுமே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். விருப்பமாக இருந்தால் வடை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டியும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.